ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நர்த்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. अनायासेन मरणं विना दैन्येन जीवनं देहि मे कृपया शम्भो त्वयि भक्त्या संचलाम् अपारपूर्वमहिमानम् आत्मानन्दप्रकाशकम् अरुणाचलक्षेत्रविहारं सद्गुरुं श्रीरमणं भजे. திருச்சிற்றம்பலம். பார்த்தனுக்கு அன்று நல்கி பாசுபதத்தை ஈந்தாய் நீத்ததும் புலாவு கங்கை நெடுமுடி நிலாவ வைத்தாய் ஆர்த்து வந்தீண்டு கொண்டல் அடியணாமலை உளானே தீர்த்தனே உன்னை உந்தன் பாத திறமலால் திறமிலேனே பாலு நெய் முதலாமிக்க பசுவில் ஐந்தாடுவானே மாலு நான் முகனும் கூடி காண்கிலா அவகையுள் நின்றாய் ஆலு நீர் கொண்டல் பூக அணியணாமலை உளானே வாலுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பிலேனே இரக்கமொன்றியாதுமில்லா காலனை கடிந்த எம்மான் உரத்தினால் வரையை ஊக்க ஒரு விரல் நுதியினாலே அரக்கனை நெறித்த அண்ணா மலை உளாய் அமரரே சிரத்தினால் வணங்கியேத்தி திருவடி மரப்பிலேனே சிரத்தினால் வணங்கியேத்தி திருவடி மரப்பிலேனே. திருச்சிற்றம்பலம். ஏகமாட்சரம் ஹிருதி நிரந்தரம் பாசத்தே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு தன்னை அண்டி வந்தவர்கள் எல்லோருக்கும் சிறிது கூட தயங்காமல் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதிலளித்தாரோ, எவரை அணுகுவது என்பது இந்த பூலகத்திலே இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, வானலோகத்திலே, கந்தரலோகத்திலே, கிண்ணர் லோகத்திலே, நாகலோகத்திலே, எந்த லோகத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் மகாவிஷ்ணுவை வைகுண்டத்திலே சென்று தரிசிப்பது என்பது அரிதிலும் அரிது. கைலாசபதியை தரிசிப்பது என்பது அரிதினும் அரிது. அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் இங்கே அந்த கைலாசபதி, அந்த வடவேங்கடத்து நெடுமால் இங்கே எல்லோரும் அணுகும்படியாக அந்த சௌலபியம் மிக பெருத்த அளவிலே தன்னை அணுகுதல் என்பதை எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றாரோ, ஒரு கலியுக வரதனாக இருக்கின்றாரோ, அதை நினைந்து வருணாதியர் வந்தனை செய்மலையை அருணாச்சலம் என்று அறைவார் சிலர்தான் கருணாலய வேங்கடம் இருள் நாசமுற இயல்வேங்கடம் இதனை
திருவேங்கடம் என்று அறைவேன் யாம் என்று முருகனார் சுவாமி வியந்து போற்றுகின்றாரோ. அமரர் அமர்வாகர ரமணன் அமர்வாகரமிப்பதினார் அமரர் பலரோடையோருட தேவனெல்லாம் வந்து சேர்கின்ற இந்த பகவான் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். கைலாசபதி இங்கே இருக்கிறார். சாட்சாத் வெங்கடவன் மகாவிஷ்ணு இங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்று அமரர் பலரும் அடையும் அருண சிமயம்னா மலை சிமயம் தனையான் வேங்கடம் என்று இதை அருணாச்சலம் என்று எல்லோரும் சொல்லிக் கொள்ளட்டும். இதை நான் திருவேங்கடம் திருவேங்கடம் என்றுதான் அமலன் அமர்வாக அழைத்ததுவே. இந்த அமலன் நான் பரிசுத்தமான மனத்தோடு இந்த அருணாச்சலத்தை திருவேங்கடம் என்று நான் அழைக்கின்றேன் என்று முருகனார் எந்த மகானுபாவரின் லோகஸ் மகா குருவின் பெருங்கருணையை வியந்து போற்றுகின்றாரோ அந்த லோக மகா குருவாம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். நாம் இன்றைக்கு இந்த பகவான் அருளிய இந்த பெருநூலில் பார்க்க வேண்டிய பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடல். இந்த 35வது வகுப்பிற்கு முதல் முறையாக பாடல் வரிசை எண்ணும் பாடல் எண்ணும் இந்த வகுப்பு வரிசை எண்ணும் ஒருங்கிணைந்த ஒரு அதிசயத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். உங்கள் அனைவரையும் இந்த பாடல் 35 மகத்துவத்தை செவிமடுப்பதற்கு இந்த 35வது வகுப்பிற்கு அன்போடு உள்ளன்போடு வரவேற்கிறேன். சித்தமாய் உள்பொருளை தேர்ந்தெடுத்தல் சித்தி விட சித்தியலாம் சொப்பனமார் சித்திகளே நித்திரை விட்டு ஓர்ந்தாலவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியவரோ சித்தினால அவனுக்கு அதிர்ஷ்டம்பா அவனுக்கு சித்தியாச்சு அப்படின்னா அதுக்கு நேர் பொருள் லாபம். ஏதோ ஒரு லாபம் நம்மால் அடையப்பட்டது. அதுக்கு சித்திக்கு அப்படி ஒரு நேர் பொருள் சொல்லுவான், அது லாபம். ஏனென்றால் இந்த சித்தின்றதுல இன்னொன்னு லாபம் பெறப்பட்டதுன்ற அர்த்தம் உண்டு. அதாவது அடையப்பட்டது பெறப்பட்டது அதுதான் சித்தியாச்சு. இப்போ நம்முடைய நாம் அடையப்பட்டது பெறப்பட்டது என்பது எதுவாக இருந்தாலும் அது லாபம் தானே. அதனால அது லாபம்னு ஒரு பெயர். இப்பொழுது நம்ம உண்மையான இயல்பை பற்றி நாம் நினைத்து பார்த்தால் அது ஆன்ம வஸ்துவாகத்தான் இருக்கின்றது என்பதை மிக விரிவாக நாம் பார்த்து விட்டோம். ஆன்மாக்கள் எல்லாம் நாம் இல்லை. நம்முடைய சுபாவம் தன்மை நம்முடைய உண்மையான இயல்பு ஆன்ம இயல்பாக இருக்கின்றது. அதாவது நாம் ஆன்மாவாக இருக்கிறோம். கரெக்டா சொன்னா நாம் ஆன்மாவாக இருக்கிறோம். அது ஏனென்றால் அந்த ஆன்மா வஸ்துவினுடைய இயல்பு என்றைக்கும் மாறாது, என்றைக்கும் நிலைத்து நிற்பது. அதனாலே அது ஏற்கனவே அடையப்பட்டது. இது அதனாலே அதுதான் உண்மையான சித்தி. அதனால்தான் இந்த அஜாதத்துல புதிதாக பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அடையப்பட்டதாக பெறப்பட்டதாக இருப்பதே நம்முடைய ஆன்ம இயல்பு. அது ஏதோ புதிதாக அடைந்தார் போல ஒரு தோற்றம் தோன்றுகின்றது. அது ஜீவன் முக்தி நிலை. அது சமணமாகி அது இயல்பாக தான் நம்முடைய இயல்பே அதுதான் என்று உணர்ந்து சகஜமாகும் பொழுது அது விதேக முக்தி என்று சொல்லப்படுகின்றது என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். இந்த உண்மையான சித்தியோடு
ஒரு நிலைத்த சித்தியோடு இந்த அஷ்டமா சித்திகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவை எதுவுமே ஒரு கால் தோன்றி மறுகால் மறைவன. அதனால நிலைத்த தன்மை இவற்றுக்கு கிடையாது. இதுல என்ன வேடிக்கைன்னா, மக்கள் பொதுவாக மாந்தர் இந்த அஷ்டமா சித்திகளைத்தான் ரொம்ப பெருசா நினைக்கிறார்கள். அதைத்தான் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமித்து போகிறார்கள். அதனால அவற்றை ரொம்ப ரொம்ப பெரிதாக மதிக்கின்றார்கள். அதுதான் எதை மதிக்க வேண்டுமோ அதை மதிக்காம அதை மறந்து விடுகிறார்கள். எதை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, எதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையோ, எதை ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டிய தேவை இல்லையோ அதை ரொம்ப பெருசா மதிக்கின்றார்கள். அதை அடைய வேண்டும் என்றால் அதை அடைந்து விட்டால் அதை மாபெரும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். இப்ப நிறைய பேர் இந்த அஷ்டமா சித்தினா என்னன்னு, அது அஷ்டமா சித்தி 8 பெரிய சித்திகள்ன்றது தெரியும். ஆனா என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு லைன்ல சொல்லிடுறோம். we will not waste much time on this. அனிமா, உடலை அணுவாக்கி கொள்வது, சுருக்கிக் கொள்வது. மகிமா, உடலை விஸ்வரூபமாக பெரிதாக்கி கொள்வது. நேர் எது, ஒண்ணு அணுவாக்குறது, இன்னொன்னு பெருசாக்குறது. லகிமா, காத்தை விட லேசா உடம்ப பண்ணிக்கிறது. கரிமா, கரிமான உடல் அப்படியே லேசாகிறதுக்கு நேர் எதிராக அப்படியே மிக பாரமாக கனமா செய்துறது. இதெல்லாம் பார்த்தா ஹனுமார் ரொம்ப கைவந்த கலையா இருக்கு அவருக்கு. உடலை சுருக்குவதும், உடலை பெருக்குவதும், காத்தை போல லேசாக்கி வானிலை பறப்பதும், அந்த உடலை பாரமாக்கி கொண்டு அழுத்தி விடுவதும் எல்லாம் அவர் ரொம்ப சர்வசாதாரணமா ராமாயணத்துல அவர் பண்றதை பார்க்கிறோம். அஷ்டமா சித்திகளும் ரொம்ப லகுவா கைவர பெற்றவர் ஆஞ்சநேய சுவாமிகள். அடுத்த 5வது பிராப்தி, நமது நினைத்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் சக்தி. 6வது, உலகத்துல எந்த இடத்துல நொடியில போய் சேர்ந்துடுறது. ஏதோ அனுமார அனாயாசமா பண்ணுவார். அது ஸ்பீடு தான். அப்புறம் இஷித்வா, அதாவது பஞ்சபூதங்களை அடக்குவது. ஷிர்டி சாய்பாபாலாம் ஒரு வாட்டி அவருடைய சீடர்கள் ட்ரெயினை போய் பிடிக்கணும். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஸ்டேஷன் ஷிர்டிலேருந்து. அதிகமும் வண்டி கட்டின்னு தான் போனோம். கனத்த மழை. அவ ரொம்ப அர்ஜென்ட்டா போயே ஆகணும். அப்போ there is no other go for them. அவர்கிட்ட சொல்லி வேண்டிட்டு போனோம், வந்திருக்காவா, அது இவருக்கு தெரியும். அவ 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. தவிக்கிறாவா பாவம். இவரு எதிர உட்காந்து நிலை கொள்ளாம. இவருக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்தது. கிடுகிடுன்னு அந்த ரூம் விட்டு வெளில ஆகாசத்தை பார்த்து, என் குழந்தைங்க எல்லாம் இப்ப ஸ்டேஷனுக்கு போனோம், இப்படி நீ காரியத்தை கெடுத்துட்டு இருக்க, என்ன அர்த்தம் அப்படின்னு கத்துறாரு. அப்படியே அடங்கி போறது மழை. எல்லாம் நிசப்தமாயிடுறது. நீங்க போங்க, இப்ப போங்க, நீங்க வண்டி கட்டின்னு வண்டி கட்டின்னு போற வரைக்கும் போய் நீங்க ஸ்டேஷன்ல ஏறுற வரைக்கும் உங்களுக்கு பயம் இல்லை, நான் இருக்கேன், நீங்க போங்க. அதே மாதிரி போய் ஸ்டேஷன்ல போய் அவர் ட்ரெயின் ஏறி ட்ரெயின் போட்டு போகும்போது அப்புறம் தான் மழை திருப்பி கொட்ட ஆரம்பிச்சது. அப்படி ஒரு சக்தி. இதுதான் இஷித்வா, பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்வது. வஷித்வான்னா அப்படி நின்னாலே எல்லாரும் அப்படியே மெய் மறந்து போயிடுவா. அந்த ஆக்கர்ஷிக்கும் சக்தி. பாவம் துரியோதனன் எவ்வளவோ சொல்றான், எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்றான் எல்லாரையும். பாண்டவ தூதின் போது இந்த கிருஷ்ணன் வருவார், இப்போ அவன் தான் சொல்லியிருப்பான், அவன் நம்மளுக்கு தான் வரமாட்டேன். ஒருத்தர் கூட எழுந்து நிற்க கூடாது, ஒருத்தர் கூட மரியாதை கொடுக்க கூடாது. அவர் கிருஷ்ண பரமாத்மா அப்படியே உள்ள வர, அப்ப எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா ஒத்துடு மாத்தி ஒத்துடு எழுந்து எல்லாம் அந்த ஹோல் சபை அப்படியே எழுந்து நின்று அவர் கை கூப்பி வர வைக்கிறது. பார்த்தான், நம்ம மட்டும் இந்த எக்ஸப்ஷனா தான் நல்லா இருக்காது, நமக்கு தான் அவமானம்ட்டு துரியோதனும் எழுது நமஸ்காரம், கிருஷ்ணா வா வா நான். அப்படி அதுதான் ஆகர்ஷிக்கின்ற சக்தி. அது பகவான் கிட்ட எக்கச்சக்கமா இருந்தது. அவரை பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவார். அவர் மதுரையிலேருந்து சொக்கேஸ்வர் என்பதனாலோ என்னவோ அவரை பார்த்தாலே
அப்படியே சொக்கி போனோம், அந்த மறந்து போனோம். அப்படி ஒரு வசீகர சக்தி. பால் ஒரு மாதிரி அதை ஆச்சரியப்பட்டு பேசுவா. பால் பிரண்டன் சொல்ற, நான் ஜெனரலா இந்த சவுத் இந்தியால பாக்குறேன், இங்க உஷ்ணம் அதிகம், எல்லாரும் கருப்பா தான் இருப்பா, இவர் மட்டும் எப்படி ஹைலி எக்ஸப்ஷனலா ஒரு காப்பர் கலர்டா அப்படியே பொன்னிறமேனியா இருக்காரு இவரு, எங்க ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா. அதுக்கு முருகனார்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், இதெல்லாம் குஞ்சுசாமி சொன்னது. முருகனார்கிட்ட இந்த மாதிரி பகவானுடைய திருமேனி அப்படியே பொன்னிறமேனியா இருக்கு அப்படின்னு பால் பிரண்டன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றார். ஏன்னா இதுதான் பேக்ரவுண்ட். when you go to Sri Lanka, people are black. தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி கருப்பா இருப்பா. அது ராட்சச குணம். கரிய மேனின்னு ராவணனையே அப்படித்தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு ராமாயணத்துல. அவனுடைய வைரமும் தங்கமும் அவன் உடல்ல மினுமினுக்கிறது, அப்படியே அந்த கந்தங்கரிய ஆகாசத்துல அப்படியே மேகங்கள் ஜொலிக்கிறாப்புல, அந்த நட்சத்திர கூட்டங்கள் ஜொலிக்கிறாப்புல இருக்கு அப்படின்னு அந்த கரிய மேனின்றார் அவர். அது நேச்சர். அந்த மாதிரி இதே பெங்களூர் பக்கம்லாம் போனா அவளுக்கு வெயில் ரொம்ப கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேஃபா இருப்பா. இங்க தமிழ்நாடெல்லாம் அப்படி இல்லை, கருப்பா தான் இருப்பா. ஒரு பொன்னிறம் கிடையாது, மாநிறமா அது அப்படி ஒரு இது. அதுக்கு முருகனார் சொன்னாராம், பொன்னார் மேனியனேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சும்மாவா பாடினாரு. அப்படி அது பகவானுடைய அந்த கைலாசபதியினுடைய சில விசேஷ குணங்கள், தன்மைகள், குணங்கள்ன்றதோட தன்மைகள் மாறுவதில்லை, மாறாது. அப்படி அப்படி இந்த மேனி அழகை பார்த்து சொக்கி போனவர்கள், அவருடைய உபதேசங்களுடைய அழகை பார்த்து சொக்கி போனவர்கள், அவர்கள் கண்ணோக்கமாடி அவர் கண்களினாலே. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ரொம்ப ஓல்டு டிவோட்டி, நான் ஒரே ஒரு வாட்டி தான் பகவானை பார்த்தேன், அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச அம்சம் எது நீங்க பாத்து, நாங்க ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன், ஆனா 50 வருஷம் பொறுத்து இப்ப நினைச்சு பார்த்தா என் மனசுல நிக்கிறது அவருடைய கண்கள் தான். ஐ கேன் நெவர் ஃபர்கெட் ஹிஸ் ஐஸ். அப்படி ஒரு வசீகரம் அந்த கண்கள்ல. இப்படி ஒன்னொன்னு சொல்லுவா. அவருடைய நடை அழகு, மலையிலேருந்து இறங்கி வரும்போது பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஏன்னா அதுல எந்த ஆடம்பரமும் இல்லை. அப்படி ஒரு ஆங்கிலேயர், எந்த ஆடம்பரமும் இல்லை. அப்படி அப்படியே ஒரு அழகே, ஒரு திருமேனி எடுத்த அந்த அந்த ஒரு ஜென்டில்னஸ், அப்படியே பூ போல வருகின்ற அந்த ஒரு அந்த அழகு, அந்த ஒயில், அந்த எழில், இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு எழுதுறார். இப்படி ஆகர்ஷிக்கின்ற சக்தி அது ஒரு அஷ்டமா சித்திகள்ல ஒண்ணு, 8வது. இப்படி இவை அத்தனையும் நிலையற்றவை. நீங்க 24 மணி நேரம் ஆகர்ஷித்துக் கொண்டேவா இருக்க முடியும்? இல்ல 24 மணி நேரம் பஞ்சபூதங்களை அடக்கி ஆண்டு கொண்டேவா இருக்க முடியும்? 24 மணி நேரம் கோபப்பட்டு கொண்டேவா இருக்க முடியும்? 24 மணி நேரம் ஏதாவது இடத்துக்கு போயிட்டேவா இருக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கால் தோன்றி மறுகால் மறைவன். ஆனால் அன்பா இருக்கிறது அப்படின்றது 24 மணி நேரம் இருக்கலாம். ஒரு அறிவாக ஜொலிப்பது 24 மணி நேரமும் இருக்கலாம். இதுதான் பகவானுடைய தன்மைகள். அன்பும் அறிவும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார் வள்ளுவ பெருமான். அது அவரே ஞானி, அதனாலதான் அன்பும் அறிவும்ன்றார் அவர். அதுதான் ஞானியினுடைய லட்சணங்கள். அது நிரந்தரமா இருக்கும், மாறுவதற்கு சான்ஸே இல்லை. இப்ப நம்மளே கூட அன்பா இருக்கிறதுன்னு நம்மளால 24 மணி நேரம் முடியும். அறிவா இருக்கிறதுன்னு காளிதாசனுடைய கவிதைகள் எடுத்து படிங்க. அறிவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். திருக்குறளை படிச்சு பாருங்க. ஒரு கம்பநாட்டாழ்வாருடைய கம்பராமாயணத்துல டி.கே.சி. ரசிகமணி அவர்களுடைய வியாக்கியானங்களோட படிச்சு பாருங்க. 24 மணி நேரமும் நீங்கள் அறிவுபூர்வமாக அப்படியே ரமித்து சுகித்து அந்த அறிவு ஞானத்திலே திளைத்து கிடக்கலாம், டயர்டே ஆகாது. காளிதாசன் அப்படி ஒரு வசதியா சொல்லுவான். அப்படி அவெல்லாம் தெய்வ பிறவி. கம்பநாட்டாழ்வார், சேக்கிழார், தெய்வ சேக்கிழார்னே சொல்லுவோம். அப்படி அதெல்லாம் இயல்பா இருக்கப்பட்டது. இந்த அஷ்டமா சித்திகள் அப்படி கிடையாது.
இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல நம்ம ஆசை வைக்க கூடாது. இந்த சித்திகள் பொய்யானவை, நிரந்தரம் இல்லாதவை. அதனால நம்மள கூட பகவானுடைய கிருபையில ஏதாவது அப்படி நம்ம சொல்லி நடந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவெல்லாம் எப்படின்னா நிலவு ஒளியில தோன்றுகின்ற காட்சிகள், சந்திரனுடைய ஒளியில விடிஞ்சா போச்சு. அதே போல கனவுல நம்ம கூட தான் கனவுல எவ்வளவோ காட்சிகள் பார்க்கிறோம். கடல் ஆழத்துக்கு போற மாதிரி பாக்குறோம், ஆகாசத்துல பறக்கிற மாதிரி பாக்குறோம். இதெல்லாம் நடக்கிறது தானே. அதெல்லாம் நிரந்தரமா இருக்க. விழித்து உலகத்தில் வந்தா எல்லாம் போச்சு. அதனாலதான் சொன்னார் சொப்பனமார் சித்திகளே அப்படின்றார் இந்த பாட்டுல. இவை எல்லாம் கனவிலே அடையப்பட்ட சித்திகளை. சித்திகள்னா என்னன்னா கனவிலே அடையப்பட்டவைகளை போன்றவை அப்படின்னு சொல்ற. சொப்பனமார் சித்திகளே. இப்ப கனவுக்கும் நனவுக்கும் வித்தியாசமே இல்லை. கனவுல நடக்கிறதெல்லாம் எவ்வளவு நிஜமா இருக்குன்னா அது நனவுல நடக்கிற போலயே நிஜமா இருக்கு. ஒரே வித்தியாசம் என்ன சொல்லலாம், ஜாக்ரம் தீர்க்கம், ஸ்வபனம் க்ஷணிகம். அதாவது ஜாகம் தீர்க்கம்னா விழிப்பு நிலை நீண்ட கால அளவுடையது, சொப்பனம் கனவு என்பது குறுகிய கால. இது எப்போ தெரியுது, கனவுலேருந்து விழித்து கொண்ட பிறகுதான். சொப்பனம் நம்மளுக்கு ஏதோ 5 நிமிஷம் தான் இருக்குங்க. ஆனா சொப்பனம் நடக்கும் பொழுது அந்த 5 நிமிஷத்துல நம்ம 2 மணி வருஷம் 4-5 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்து இருப்போம். அது கனவுல கண்டு கொண்டிருக்க வரையில அந்த கால பிரமாணம் நமக்கு தெரியறது இல்லை. அத போலத்தான்ப்பா இந்த கனவுக்கும் நனவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா, நனவு என்கின்ற நீண்ட வருடங்கள் கொண்டது இந்த நனவு அப்படின்னா, அதுவும் இந்த நனவு என்ற கனவிலிருந்து விழிச்சாத்தானே அந்த கால பிரமாணம் நமக்கு பிடிபடும். அது வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிறது நம்ம மனதினாலே அறியப்படுவது இமேஜினேஷன் தானே. அது எப்படி உண்மையாகும்? ஆகவே இந்த கனவுக்கும் நனவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் கால அளவு என்பது கூட ஒரு விதத்துல பிரமைதான், அது கூட பொய் தான். ஆக அந்த வித்தியாசம் கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த நனவு என்பதிலிருந்து ஒரு உண்மையான விழிப்பு நிலை இருக்கு. இந்த நனவிலிருந்து நம்ம அந்த உண்மை விழிப்பு நிலைக்கு நம்ம போனோம். இதுதான் துரியம் என்று சொல்லப்படுவது. இதுதான் ட்ரூ அவேக்கனிங், உண்மை விழிப்பு நிலை, அதாவது ஆன்ம நிலை. இத முருகனார் சொல்றார் ரமண புராணத்துல. ரொம்ப அழகா சொல்றார். இந்த கனவு நனவு, ஜாகிர சொப்ன சுளுத்தி, உறக்கம், இத பற்றி அவர் சொல்றார் 4 வரிகள். ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல அது சொப்பனமார் சித்திகளேன்றதுனால, இந்த சொப்பனம் என்பதனால மற்ற ஜாகிர சுளுத்தி இங்க தருவிக்கப்பட்டது. அதுவும் நம்ம சேர்த்து பார்க்கிறதா இருக்கு. முருகனார் சொல்றார், கனவாய் நனவாய் கவர்த்துயிலாய் நாடு காணும் மனவான் மய உலகம் மாய்வாமரீத துரிய வெளியாமிதய தூய வெளியாக விரிமொழியாம் மெய் விழிப்பாம் சுழுப்தியே. கனவாய் நனவாய் கவர்த்துயிலாய். கவர்த்துயிலாய் நீ ஏன் சொன்னா தூக்க நோய் கவர்ந்து கொள்கின்றது. காணும் மனவான்மய உலகு, அதாவது மனவான்மய உலக, மனம் மனோவயப்பட்ட இந்த உலகு மாய்வாம், இது அழிந்து போகின்ற உலகு, இது நிலைத்தது அல்ல. இது அழிந்தவுடன் இந்த உலகம் உண்மையல்ல பொய் என்பது தெரியும் பொழுது அதீத துரிய வெளியாம். துரியம் என்று சொல்லப்படுவது கனவு நனவு உறக்கம். இந்த 3 நிலைக்கு அப்பாற்பட்டது துரியம்னா 4வது. இந்த 4வது நிலை ஒன்று இருக்கின்றது அப்படின்றத டினோட் பண்றதுக்கு தான் இந்த துரியம் என்ற வார்த்தையே வந்தது. 4வது பொருள். அது இதய தூய வெளியாக,
அது நம்முடைய இதயத்திலே எழுந்தருளி இதய தூய வெளியாக, இதயான்ம வெளியாக விரியும் ஒளியாம். அது இந்த மனம் உடல் என்ற எல்லையை விட்டு வெளியே விரியும் பொழுது, இதய தூய வெளியாக விரியும் ஒளியாம். அது அப்படியே அது விரியும் பொழுது பிரகாசமா நமக்கு தெரிகின்றது. அது பார்க்கறதுக்கு கண்ணு கூசுறது. அப்படிப்பட்ட அந்த பொது வெளி, இந்த உடல் என்கின்ற மாயை அழிந்த நிலை, உடலுக்கு உள்ளே வெளியே என்ற பேதங்கள் நீங்கிய நிலை, அந்த நிலையில அததான் சொல்றார் முருகனார். அப்படிப்பட்ட நிலை அது மெய் விழிப்பான் சுழுப்தியே. பகவான மெய் விழிப்பாம், அது உண்மையான the true awakening, உண்மை விழிப்பு நிலையாக இருக்கின்ற உறக்கமே என்ற என்ன பொருள்னா, அதனால்தான் ரமண புராணம் இஸ் ஒன் டெக்ஸ்ட் விச் வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவோ அவசியம் படிக்க வேண்டிய ஒரு டெக்ஸ்ட் அது. ஏன்னா எப்படி சொல்றாரு பாருங்க, மெய் விழிப்புன்னு சொல்றார், மெய் விழிப்பாம்னு சொல்லி சுளுத்தி என்ற உறக்கமே என்றார். ஏன்னா அந்த உண்மை விழிப்பு நிலையில உறக்கமே கிடையாது. வந்து வந்து போகின்ற துயில் அங்க கிடையாது. அது நிரந்தரமாக விழிப்பு நிலையில இருக்கின்றது. ரிவர்ஸ் கியர்ல பார்த்தா அது மெய் விழிப்பு என்பதை மெய் உறக்கம் வச்சு பாருங்க. நடுவுல வீழ்ச்சிக்கிறதுன்றது கிடையாது. அந்த நிலை ஒன்னாத்தான் இருக்கு. சொல்ற விதம் இரண்டா மாறுபடுறது. ஒண்ணு அது மெய் விழிப்புன்னு சொல்லலாம், பூரண விழிப்புன்னு சொல்லலாம், இல்ல பூரண உறக்கம்னு சொல்லலாம். ஏன்னா பூரண உறக்கத்துல விழிப்பு வந்து வந்து போகாது, பூரண விழிப்புல இந்த உறக்கம் வந்து வந்து போகாது. உண்மையில அந்த அனுபவம் ஒன்னாத்தான் இருக்கு. இதுதான் ஆன்ம நிலை. அதனாலதான் பகவான் சொல்வார், இதை ஜோதி என்றும் இருள் என்றோ அல்லது உறக்கம் என்றோ பாவிக்க வேண்டாம். இந்த நிலை அப்படி பாவித்தால், அப்படி பாவித்தலே பந்தமாக முடியும். அதனால்தான் அவர் நிலைமை இன்ன உன்னலேவன் என்கிறார் பகவான். அது சொல்லவே முடியாது, அது எப்படி அனுபவிக்க வேண்டிய விஷயம் அது. அதனாலதான் நமக்கு புத்திபூர்வமாகவாவது நமக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக நமது வேதாந்தத்துல நமது ரிஷிகள், நமது பெரியோர்கள் எல்லாம் இரண்டு தெய்வங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று ஈஸ்வரன், மற்றொன்று மகாவிஷ்ணு. இங்கே ஈஸ்வரன் பத்மாசனமிட்டு இமையா முக்கண்ணனாக, அவனுடைய நெற்றிக்கண் இமைப்பதே இல்லை, அங்கே உறக்கம் என்பதே இல்லை. அது டோட்டல் அவேர்னஸ், இது டோட்டல் அண்ட் ட்ரூ அவேக்கனிங் ஸ்டேட்ஸ்ல அவர் இருக்கார் அப்படின்னு அந்த தெய்வம். அதே நிலையில தான் இருக்கார் மகாவிஷ்ணு. ஆனா அவரை எப்படி சொல்றா, அனந்த சயனம், படுத்துட்டார். விழிப்பு என்பதே அற்ற நிலை. அதே சிவபெருமான் இருக்கின்ற அதே நிலைதான் அது. அது ஒரு 360 டிகிரிஸ் நம்ம பார்க்கணுன்றதுக்காக இந்த இரண்டு தெய்வங்களை காண்பித்து, அது சாதாரண உறக்கம் அல்ல. அப்ப மகாவிஷ்ணு பண்றது யோக நித்திரை. யோக நித்திரையும் இங்க உண்மை விழிப்பும் ஒரே நிலைதான். அதைத்தான் முருகனார் இங்கே சொல்லுகின்றார். விரியும் ஒளியாம், இதய தூய வெளியாக விரியும் ஒளியாம் மெய்விழிப்பாம் சுழுப்தியே என்று சொல்லுகின்றார். அதனால தான் இந்த மூன்று நிலைகள்ல, நனவு கனவு உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளுமே அஜ்ஞானம் தான் தெரியறது. இந்த அஜ்ஞான இருளிலிருந்து விழித்துக் கொள்வதே ஜீவன் முக்தி. இது துரியம் என்பதாக 4வது நிலை என்று சொல்லப்பட்டது. சொல்லிட்ட அப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம பெரியவாள் இந்த 4வது நிலை 4வதுன்னு எதனோடு ஒப்பிடுகிறோம்? இந்த உறக்கம், விழிப்பு, நித்திரை, இந்த மூன்று நிலையுமே பொய்மைப்பட்டு போகும்பொழுது இதை எதோடு ஒப்பிடுவது? இந்த 4வது நிலையை 4வதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப வேற எப்படித்தான் சொல்றது? துரியா தீதம் என்று முடித்தார்கள். துரியா தீதம். இந்த மூன்று நிலைகளுக்கும் நமக்கு நல்லா பிரத்யட்சமா தெரியுது. ஜாகிரத், சொப்பன, சுளுப்தி, நனவு, கனவு, உறக்கம்.
இதுல இருந்து நான்காவதா ஒண்ணு இருக்கப்பா. ஆனா அது நான்காவதுன்னு நினைச்சுக்காத. அதுதான் உண்மை ஆன்ம நிலை, துரியாதீதம். இப்படி இந்த துரியாதீத நிலையை ஒரு அஞ்ஞானி, ஒரு சராசரி மனிதன் அதை காண ஒட்டாமல் மறைப்பது இந்த கனவு நனவு, கனவு நனவும் தான். உறக்கத்திலேயாவது, ஏன் நான் உறக்கத்தை விட்டு விடுறேன்னா, உறக்கத்திலேயாவது நம்ம ஆன்மா இருப்பதை அந்த ஆனந்தமாக உணர்கிறோம். இந்த கனவிலும் நனவிலும் இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாத இந்த இரண்டு நிலைகளிலும் தான் நம்ம டோட்டலா ஆன்ம நிலையை மறந்து விடுகிறோம். ஆகவே அந்த உண்மை விழிப்பு நிலையில ஒருவன் விழித்துக் கொண்டு விட்டால் இந்த அஷ்டமா சித்திகள் அங்கே மெய்யின்னு சொல்ல தோணுமோ? ஆகவே உண்மை இருப்பாக இருக்கின்ற இந்த நிஜான்ம மெய்மை நிலையை அடைந்தவர்கள் இந்த அஷ்டமா சித்திகளும் உண்மையான இருப்பு உணர்வு அற்றது, உண்மை இருப்பற்ற பொய்கள் தான், இவையெல்லாம் பொய்மை என்று இடம்பட சேர்த்தவரா இருக்கா. அவளுக்கு நல்லா தெரியறது. அதனால அந்த சித்திகளை பார்த்தா அவர்கள் பிரமிப்பரோ, கலக்கமடைவரோ, கலங்குவரோ? இந்த உண்மையைத்தான் அடுத்த வரியிலே கூறுகிறார். நித்திரை விட்டு ஒரு நாள், நித்திரைன்றது இங்க அஞ்ஞான இருள், அறியாமை, அகந்தைய அறிவு. இந்த அகந்தை அறிவாகிய அஞ்ஞான உறக்கத்தை நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ, அந்த அஷ்டமா சித்திகளும் மெய்யோ? உண்மை நிலை நின்று, இந்த உண்மை நிலை என்பது டோட்டல் அவேர்னஸ் ஆர் ட்ரூ அவேக்கனிங், த ஸ்டேட் ஆஃப் ட்ரூ அவேக்கனிங், இல்லை என்றால் அந்த உண்மை விழிப்பு நிலை. அந்த உண்மை விழிப்பு நிலையிலே நின்று பொய்மை தீர்ந்தார். இந்த பொய்கள் எல்லாம் அவளுக்கு தீர்ந்து போச்சு, இல்லாமல் போய்விட்டன. தியங்குவரோ, தியங்குதல்னா கலக்கமடைதல், தயங்குதல், ஒரு காரியத்தை சட்டுன்னு முடிவெடுக்க முடியாமல் நீளமதி மயங்குதல், இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. உடனே தெரியும் இதெல்லாம் அனாவசியமானவை, இதெல்லாம் நம்ம மனசை பறிகொடுக்க கூடாது, இதுல சாரம் இல்லை. இப்போ அதனால தான் சொல்றார், அவர் நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ, உண்மை நிலை கண்டு பொய்மை தீர்ந்தார் தியங்குபரோ தேர் அப்படின்னு சொல்றார். இதையும் பார்த்தோம். இங்க நித்திரை என்பதற்கு அஜ்ஞான இருளே தவிர நம்ம கனவு உறக்கம் இல்லை, அது உண்மையிலேயே அஜ்ஞானத்திலே உறங்குவது அப்படின்றதே பார்த்தோம். இப்போ கனவுலகம் நனவுலகம் எல்லாம் பொய்மைனா, இந்த அஷ்டமா சித்திகளும் அந்த நனவுலகத்திலே நடக்கின்றது, அதுவும் பொய் தான் அப்படின்னா, அப்ப இந்த உலகமே ரெண்டு உலகமும் பொய்னா சொர்க்க நரகம் மட்டும் உண்மையா? அப்ப கந்தர்வ லோகம், கிண்ண லோகம், சத்தியலோகம், வைகுண்டம், கைலாசம் இவையெல்லாம் உண்மையா? சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். அத்தனை லோகங்களையும் படைக்கின்ற இந்த அஞ்ஞான உறக்க இருளாகிய அகந்தை, இதனாலே ஆன்மா மறைக்கப்படுகின்றது, உண்மை மறைக்கப்படுகின்றது. இந்த அஞ்ஞான இருள் நீங்கும் பொழுது ஆன்மா எப்பொழுதும் போல பிரகாசிக்கின்றது. இந்த ஆன்மா பிரகாசிக்கின்றது அப்படின்றத வலியுறுத்தி சொல்ற என்ற மற்றொரு பொருள் தான், அதை நமக்கு தெரிவிக்க வேண்டித்தான் நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ. அங்க நித்திரை நீங்கினால் ஆன்ம ஜோதி, நித்திரை என்ற இருள் நீங்கும் பொழுது ஆன்ம ஞானம் என்கின்ற ஜோதி நம்மை ஆட்கொள்கின்றது, அதன் வசப்படுகிறோம். அதனால இந்த நித்திரையிலே நாம் காணுகின்ற அஷ்டமா சித்திகளும் இழக்கப்படுபவை.
அதனால மறுபடியும் அதே தான் சொல்றாரு. நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ என்பதற்கு மறுபடியும் மறுபடியும் அந்த பொருளை வலியுறுத்தி சொல்லுகிறார். உண்மை விழிப்பு நிலையை அடைந்த ஞானிக்கு இவையெல்லாம் உண்மை அல்ல அப்படின்றது. இறுதியா ஞானிக்கு மட்டும்தானா இது? அடுத்த பொருள், ஆத்ம ஞானத்தை விளைகின்ற ஒவ்வொரு உண்மையான சாதகனும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றிலிருந்து விலகி இந்த சித்திகள், அஷ்டமா சித்திகளை அடைய வேண்டும் என்ற தாபத்தை அவன் ஏற்படுத்தி கொள்ள கூடாது. அவற்றிலே பற்றினை நீக்க வேண்டும். அதுதான் என்னுடைய உண்மை பொருள். இது நமக்காக சொல்லப்பட்டது. ஞானிக்கு தெரியும் இதுக்கெல்லாம் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காகத்தான் நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ அப்படின்ற வார்த்தைகள் நமக்காக சொல்லப்பட்டவை. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மகாபாரதத்துல அந்த கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவான்றதும் இந்த மாதிரி தான். காட்டுல அவரை முனிவர் தபஸ் பண்றார், அவன் மேல ஒரு கொக்கு ஏச்சமிட்டது, அது எது நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுன்னு பாக்குற, அது எரிந்து போகுது. ஆஹா, நம்ம கண்களுக்கு இவ்வளவு சக்தியான அப்படியே பிரகாங்கிதப்படி இந்த நாட்டுக்கு வந்து பிக்ஷாக்கு வந்து நின்னா, இந்த அம்மா சாப்பாடே போடல, மணிக்கணக்கில் நிறுத்தி வச்சுட்டா கோபம் வருது. ரொம்ப கோபமா பாக்குறார். அந்த அம்மா கேட்கிறா, கொக்கன்று நினைத்தீரோ கொங்கணவா? இவருக்கு ஆச்சரியமா, இந்த மாதிரி காட்டுல நடந்த விஷயம் இந்த அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் சித்திகள். அந்த அம்மா ஞானியா இருந்திருக்கா. அவ சொன்னா, என்னுடைய கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தா, அதனால வரத்துக்கு நேரமாச்சு. என்னுடைய தர்மம் எனக்கு கணவர் தான் கடவுள். அதை நான் பண்ணாம வந்து உங்களுக்கு பண்ணாதான் தப்பாயிட்டு இருக்கும், உங்களுக்கு தான் பாபம் என்று அவர் அறத்தை வலியுறுத்துகின்றார் அந்த அம்மா. இப்படி இந்த சித்திகளிலே நாட்டம் செல்ல வைக்க கூடாதுன்னு அந்த முனிவர் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டார். இதுவரை நம்மளால நடக்கிறதுன்னு நினைக்க கூடாது. இதை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம இது பகவானுடைய அருளினாலே நடக்கின்றது. அதை நம்ம தெளிவா இருக்கணும் அதுல. அப்புறம் பகவானே கூட தான் சித்திகளை சாரவே இல்லை. இந்த உலகத்துல நம்ம வந்து பேரும் புகழும் வரணுன்றதுக்காக எந்த சித்தியும் பண்ணல. அவரையும் மீறி அருணாச்சல அருசக்தியினாலே அவர் மூலமாக சில சித்திகள் நிகழ்ந்தன. அதுக்கும் அவருக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அப்புறம் அது மட்டும் இல்ல, சித்திகளை பற்றிய ஒரு நாட்டத்தை அவற்றிலே சார்ந்து அடையவிருக்கின்ற அபாயங்களை அவற்றிலிருந்து முழுமையாக தன்னுடைய அடியவர்களை பாதுகாத்தார் பகவான். அது பகவானுடைய இயல்பு. தான் சித்திகளை சாராதது மட்டுமல்ல, அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம், சீடர்கள் எல்லாம் எங்க பகவானுடைய பெருமை தெரியுமா, அவர் சித்திகள் பக்கமே போக மாட்டார். அப்படி உள்ளத்தின் அந்த சித்திகளை பற்றிய ஒரு அப்பாசைய வேறறுத்து விடுகிறார் பகவான். இதுக்கு முருகனாரே தக்க சான்று. முருகனாராலேயே சில சித்திகள் நிகழ்ந்தாலும் அவர் முருகனார் டோட்டலா சித்திகளை தவிர்த்தார். பகவானுடைய அடியவர்கள், தீவிரமான அடியவர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். கனகம்மாலேருந்து குஞ்சுசாமிகள்ல இருந்து நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சித்திகள் பக்கமே அவளுக்கு எண்ணமே போகாது. அப்புறம் தான் சித்திகளை செய்யறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாதுகாப்பு பகவானுடைய அடியவர்களாகிய நமக்கெல்லாம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது பகவானுடைய அடியவர்களாகிய நாம் செய்த ஒரு பாக்கியம். இப்படி இந்த சித்திகளை பற்றி குருவாசக கோயில 1-2 பாடல்கள் சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது, அமித சிதாகார சொரூபான்ம சித்தலோகத்தமர்ந்து சில சித்தியவாவல் அமுத வழங்காடும் உண்டி வழங்குரு வானத்து புளிங்காடி வேண்டினார் போ. குருவாச்சக கோவை 220வது பாடல். இதுல அமித, அதாவது எல்லையற்ற சிதாகாச வடிவ ஆன்ம சித்தலோகத்திலே இருந்து கொண்டு பகவான் கிட்ட வந்து அவருடைய லோகத்துல இருந்து கொண்டு அற்பமா அல்பத்துக்கு சில அனிமா லகிமா முதலான சித்திகளை வேண்டுதல் அப்படி இருக்கே, அவாவல் சில சித்தி அவாவல் அது வேண்டுதல்
அமுத வழங்கானும் உண்டி சிரஞ்சீவத்துவம் அளிக்கின்ற ஆன்மா அமுதத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பவரிடத்துல போய் புளிங்காண்டி புளிச்ச பழைய கூழ விரும்புவதை போன்றதல்லவா அது. அதை வேண்டினார் போம். அதை போனதுதான். பகவான் கிட்ட வந்துட்டு யாராவது சித்திகளுக்கு ஆசைப்படுவாளா என்கிறார் 222வது பாடல்ல. இதே சித்திகளை பற்றி சொல்லும்போது, முக்தி நெறிக்கண் முயல் சாதகர் விவித சித்திகளில் சிந்தை செலுத்துவரேல். முக்தி நெறி, எனக்கு முக்தி தான் வேணும், விதேக முக்தி தான் வேணும்னு ஆசைப்படுற சாதகர்கள் இந்த விவித சித்திகளில் புதுவை ஏதோ சில அற்பமா சில புதுமைகளை செய்கிற சித்திகளில் சிந்தை செலுத்துவரையில் அதுல அவர்கள் கவனம் வைத்தால் மெத்திய பந்தம் மேன்மேலும் பலப்படுமால் அகந்தை கந்தம் மேன்மேற் கொழுக்குங்கான். இதுதான் சான்ஸ். இந்த அகந்த உங்களை கெட்டியா பிடித்துக் கொண்டு அந்த சித்திகளிலே மேலும் மேலும் உங்களுக்கு சக்தியை அதிகரிக்க செய்து அகந்தை கொழுக்குவே என்று நீங்கள் நலிந்து விடுவீர்கள். அந்த பக்கம் போகாதீர்கள். அகந்தைக்கு ஒரு சான்ஸை கொடு. மறுபடியும் அதாவது விவேக சூடாமணியில் ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லுவார், ஞான வைராக்கியத்தை அடைந்த ஒருவன் இந்த அகந்தை என்கின்ற இந்த எலுமிச்சம்பழம் மரத்தை வாடச் செய்து அது கருகி போய் விடக்கூடிய அந்த நிலையை அடைந்து அடுத்த ஸ்டெப் அவனுக்கு முக்தி தான். அந்த சமயத்துல இந்த ஆசை என்கின்ற ஒரு சிறு நீரை தெளிச்சா போறோன்ற அந்த வாடிய எலுமிச்சம்பழம் பச்சை பசையிலிருந்து தொழிற்று வளர்ந்து விடும். இவன் கதியோ அதோ கதியாக போய் முடியும் என்கிற அதை தான் இவருக்கு சொல்ற. இந்த சித்திகள் ஒரு அட்ராக்ஷன் ஆன்மீக பயணத்துல. அதனாலதான் இந்த சித்திகளுக்குன்னு அது தனி பாடலை பகவான் இயற்றி இருக்கிறார். இந்த பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு சித்திகள் லபிக்கும், அதுல மனசை பறி கொடுத்துடக்கூடாது. அப்பவும் அவருடைய நான் யார் நம்மை காப்பாற்றும். இந்த சித்திகளை செய்தவர் யார், இது எவரால் நடக்கின்றது, எதனால் நடந்தது, இது ஏன் நடந்தது, இதற்கு யார் காரணம் என ஆராய்ச்சி. நான் யார், என்னால் என்றால் அந்த நான் யார், அதை விட்டு விட்டு அந்த சித்திகள் பக்கம் போய் இப்படித்தான் எந்த எண்ணமும் அது பக்கம் நம்ம போனோம்னா அது கொழுக்கின்றது. இந்த எண்ணம் எது, இது யாருக்கு வந்ததுன்னு அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம அந்த தொடர்பை கட் பண்ணா அது வலுவிழந்து போகின்றது. அதனால்தான் சித்திகள் மறுபடியும் நமக்கு எண்ணங்களை தூண்டிய ஆசையை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போய் பேக் டு ஸ்கொயர் ஒன்ல கொண்டு போய் விட்டுடுறதுக்கு நல்ல சாதனம் இந்த சித்திகளை அடைவது, அதற்கு ஆசைப்படுவது. அந்த சித்திகள் ஒண்ணு நடந்ததுன்னா ஒண்ணு மேல ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் அனர்த்தத்திலே போய் முடியும் என்பதுதான் இந்த பாடல். அடுத்து ஒரு பாடல் குருவாச்சிர கோவையில 7வது பாடல். இது ஜஸ்ட் பை ஷியர் ஆக்சிடென்ட் என் கண்ணில் பட்டது. நான் குருவாச்சி கோயில சித்திகளை பத்தி பகவான் என்னென்ன சொல்லியிருக்கேன், நிறைய பாடல்கள் இருக்கு. நான் கொஞ்சம் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை அளவிருந்து சொல்லிக்கொண்டே போவதில் பிரயோஜனம் இல்லை. நீங்க குருவாச்ச கோவில் டெக்ஸ்டே படிக்கும் போது அது நமது வைராக்கியத்தை வலுப்படுத்தும். பாட்டுக்கு பாட்டு சித்திகளை பத்தி எச்சரிக்கும் பொழுது இங்க நமது நோக்கம் உள்ளது 40. இங்க நான் யார் விசாரம் பிரதானியம், அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இருந்தாலும் 1-2 பாடல் சொன்னா நல்லதுன்றதுதான். குருவாச்ச கோயில் அப்படி இருக்கு, அது ஒரு ஒரு பெரிய ஒரு மேக்னம் ஓபஸ் ஃபார் முருகனார்ன்றது தெரியணும் இல்லையா? அதை சொல்லாத விஷயமே இல்லை ஆன்மீகத்தை பத்தி. முருகனாருடைய அந்த விஸ்வரூபம் நீங்க அந்த குருவாசியோவை படிக்கும் போது அப்படி பிடிபடும். சித்தத்தின் சாந்தியதே சித்தமாம் முக்தியனில் சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா சித்திகளில் சித்தம் சேர்வார் எங்கண் சித்த கலக்கம் தீர்த்தார் முக்தி சுகம் தோய்வார் மொழி.
அதாவது சித்தத்தின் சாந்தியதே. இந்த சித்தம் என்பது மனம், புத்தி, சித்தம். அந்த சித்தத்தின் சாந்தி, அந்த சித்தத்துல எண்ணங்கள் பரிபூர்ணமாக இல்லாமல் போவதுதான் அதனுடைய உண்மையான மௌனம், சாந்தி. அதுதான் சாந்தியதே சித்தமா முக்தி எனில் அதுதான் உண்மையான முக்தி. எண்ணங்கள் பரிபூர்ணமாக இல்லாமல் போவது அப்படின்னா எனில் சித்தத்தின் செய்கை என்று சித்தியா? இந்த சித்தம் செயல்படுவதனாலன்றி நிகழாத சித்திகளில் சித்தம் சேர்வார். ஒரு சித்தி நடக்கணும்னா எண்ணங்கள் அவசியம், சங்கல்பம் பண்ணணும். எண்ணங்கள் இல்லாவிட்டால் சித்திகளே இல்லை. அப்போ எண்ணங்களினால் தான் சித்திகள் நிலை பெறுகின்றன என்னும் பொழுது அந்த சித்திகளிலே மனது வைப்பார். சித்தக்கலக்கம் எப்படி தீர்ப்பார்? மேல மேல சித்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் எப்படி முக்தி சுகம் தோய்வார் மொழி? அவர்கள் எப்படி முக்தி பேரானந்தத்தை, ஆன்ம பேரானந்தத்தை எப்படி அவர்கள் அடைவார்கள்? இயலவே இயலாது, முடியவே முடியாது அப்படின்றது பொருள். ரெண்டு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். சித்திகள் பண்ணணும்னா எண்ணங்கள் அவசியம். ஆன்ம சுகம் வேணும்னா எண்ணங்கள் டோட்டலி they should be absent. How can you reconcile these two? முடியவே முடியாது அப்படின்னு குருவமச்சு கோவை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பளிச்சு நம்ம கண்ணு முன்னால உண்மையை கொண்டு வந்து நிறுத்தும். அதனாலதான் இந்த பாடல்களே என் மனசுக்கு ரொம்ப பட்டுது. நீங்களும் தெரிஞ்சுக்கணும். சித்திகளில் இருந்து இப்போ இவ்வளவு சொன்ன அப்புறம் இந்த சித்திகளை பற்றி இந்த பாடலை முடிச்ச உடனே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். சித்திகள் உங்களாலேயே பண்ண முடிஞ்சா கூட அப்பா நமக்கு வேண்டாம்ப்பா, இது ஆபத்து அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதுதான் நோக்கம். அதுதான் இந்த பாடலின் அத்தியாத்ம கருத்து. எந்த ஒரு பாட்டுக்குமே அது உள்ளூர் அது என்ன சொல்ல விரும்புறது என்றால் இந்த பாடலினுடைய மறைமுக பொருள், மறைந்து கிடக்கும் பொருள், அத்தியாத்ம பொருள். சித்திகள் பக்கம் போகாதே, அதுல ஆசை வைக்காது, ஆசையே வைக்காது. அப்புறம் தானே மீதி எல்லாம். அடுத்த பாடல் 1212வது பாடல். Now you can imagine எவ்வளவு வேரிட். 7வது பாடல் எங்க, 1212வது பாடல் எங்க. அந்த அளவு சித்திகளின் மீது நாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றார் பகவான். சித்திகள் பல்வேறா செப்பினும் அப்பல்வேறு சித்திகட்கு ஞானமே சென்னியாம். சித்திகளுள் ஏனைய பெற்றார் ஞானம் இச்சிப்பர் இச்சியார் ஞானமுற்றர் ஏனையவை நாடு. அதாவது சித்திகள் பல்வேறாக செப்பினும், இந்த அஷ்டமா சித்திகள் மட்டும் இல்லையா, எவ்வளவோ சித்திகளை சொல்றா, பல்வேறாக அவை சொல்லப்படுகின்றன. அப்படி இருந்தாலும் அந்த எவ்வளவு சித்திகள் இருந்தாலும் அவ்வளவு சித்திகளுக்கும் ஞானமே சென்னியாம். இந்த ஆத்ம ஞானமே தலையாய சித்தியாம். சென்னினா தலை. இந்த ஆத்ம ஞானமே தலையாயது, தலை சிறந்தது. சித்திகளுள் இந்த சித்திகளெல்லாம் ஏனைய பெற்றார். எவ்வளவோ சித்திகள் இருக்கு. அதுல ஏதோ சில சித்திகள் சிலர் பெறுகிறார்கள். அவ மற்ற சித்திகளையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஏனைய பெற்றார் ஞானம் இச்சிப்பார். அப்படி கொஞ்சம் சித்திகளை பெற்றவர்கள் ஒரு காலகட்டத்துல அவற்றிலே இருக்கின்ற அபாயத்தை உணர்ந்து இதிலிருந்தெல்லாம் முழுவதுமாக இவற்றை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இதற்கு ஒரே வழி ஆத்ம ஞானத்தை பெறுவதுதான் என்று ஞானம் இச்சிப்பார். ஆத்ம ஞானத்தை அவர்கள் விரும்புவார்கள். இச்சியார், யார் இச்சிக்க மாட்டார்கள்? ஞானமுற்றார் ஏனையவை. இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் ஞானமுற்றார் இச்சியார். ஞானத்தை அடைந்து விட்டால் அவர்கள் இந்த அஷ்டமா சித்திகளை சிறிது கூட விரும்ப மாட்டார்கள். நாடுன்னா தெரிந்து கொள்னு அர்த்தம். இப்பொழுது இன்னும் ஒரு பாடல், அடுத்த பாடலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
1213 ஆன்மஸ்வரூபம் ஆன்ற சித்தி அவ்வொன்றால் ஏனவை யாவும் ஒருங்கெய்தினரே ஆனவெலாம் விண்ணுள் அகிலம் போல் யத்தமாய் நன்னுரு ஞானான்ம சித்தர் மாட்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆன்மஸ்வரூபம் சித்தர், ஆன்மஸ்வரூபத்தை அடைந்த அந்த சித்தி பெற்ற சித்தர்கள் ஆன்ற சித்தி அவ்வொன்றால் நிலைத்த அந்த ஒரு சித்தி ஒன்றினாலேயே ஏனையவை யாவும் ஒருங்கெய்தினரே, மற்ற எல்லா எவ்வளவு சித்திகளை நீங்க சொன்னாலும் அவ்வளவையும் ஒருங்கு எல்லாவற்றையும் ஏக காலத்திலே அடைந்தவர்களே ஆனவெல்லாம் அத்தனை சித்திகளும் ஆன எல்லாம் அவர்களிடத்திலே வந்துட்ட சித்திகள் அந்த சித்தர்களிடத்திலே கொட்டி கிடக்கின்றன. என்னென்ன சித்திகள் நீங்க இமேஜின் பண்ண முடியுமோ அத்தனையும் அவர்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா, விண்ணுள் அகிலம் போல், இந்த ஆகாசத்திலே பூமி பிரபஞ்சம், அகிலம்னா பிரபஞ்சம், பூமி மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ், இது அத்தனையும் எப்படி இந்த ஆகாசத்துல வியக்தமாய் சிலது இந்த பிரபஞ்சத்துல சட்டென்று நமக்கு புலப்படுகின்றன. இந்த பூமி நவகிரகங்கள் அது இதெல்லாம் புலப்படுகின்றன, சிலது புலப்படுவதில்லை. அப்படி சில சித்திகள் அந்த சித்தர்களிடத்திலே புலப்படும், சில மற்ற சித்திகள் புலப்படாமல் இருக்கும். அதனால அந்த சித்திகள் அவர்களிடத்தில் இல்லைன்றது கிடையாது. வியக்தமாய் சட்டென்று புலப்படுவதாய், அவ்வியக்தமாய் சட்டென்று புலப்படாததாய், இந்த ஆகாசத்துல பிரபஞ்சம் எப்படி இருக்கோ, பிரபஞ்சத்தினுடைய மற்ற பொருள்கள் எப்படி அப்படி நன்னூறும், அப்படி அந்த ஞானான்ம சித்தர் மாட்டு இந்த சித்திகள் எல்லாம் நன்னூறும் ஒடுங்கி கிடக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த சித்திகளை பற்றிய ஒரு பெரிய விளக்கத்தை, ஒரு அறிவை, let it be even intellectual knowledge, இது அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. அதனால தான் இந்த சித்திகளுக்காக தனி பாடல் ஒன்றை இயற்றி இந்த சித்திகளிலிருந்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மை எச்சரிக்கிறார் பகவான். இப்படி நமக்கு எச்சரிக்கை செய்தவர் அடுத்த பாடலிலே இந்த சித்திகள் என்பதை வைத்து இப்போது எல்லா அனுபவம் பேசுகின்றது. பகவானுடைய அனுபவத்தை தொட்டு காண்பிக்கிறார். அதை நம்முடைய சிற்றறிவுக்கு உள்ளே கொண்டு வர முயற்சி செய்து அதில் ஒரு பெரும் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இந்த உள்ளது 40. இனிமே ஒரு பாடல்லையும் இந்த ஆத்ம ஞானம் என்பது ஒரு ஹிமாச்சலம் மாதிரி, அதுக்கு பற்பல பீக்ஸ், சிகரங்கள் இருக்கின்றன. அடுத்த பாடலிலே இந்த வேதாந்த ஹிமாச்சல மலையிலே மற்றொரு சிகரத்தை தொட்டு காண்பிக்கின்றார். இதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத். நன்றி சார், மிக்க நன்றி. ரொம்ப அருமையான செய்தி நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆண்டவனை வேண்டி போற வழியில இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்மள இட் வில் மேக் அஸ் கோ அஸ்ட்ரே அந்த பாத்துக்கு சொல்றதுக்கு அது ஒரு நியூ இது. நீங்க சொன்னது அத பகவான் வந்து இந்த ஆன்மீக ஜர்னில போகும்போது யூ வில் கெட் சம் பவர்ஸ், பட் டோன்ட் திங்க் தட் இஸ் யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் இல்லையா? அதுதான் சொல்றது. இல்ல, கரெக்ட். அதான் எக்ஸாக்ட்லி அதுதான்.
ரொம்ப நல்லா இருந்தது சார். வெரி நைஸ்.